வணக்கம் குழந்தைகளே. இன்று நான் சொல்லப்போகும் கதை வியாசராஜர் என்ற ஒரு குரு இருந்தார். அவர் கர்நாடகாவில் வாழ்ந்த ஆதி ராகவேந்திரருக்கு முன்பாகவே இருந்த ஒரு மகான். இந்த வியாசராயர் சுற்றுலாவாக எல்லா தலங்களுக்கும் செல்வார். அது மாதிரி திருப்பதிக்கு வருகிறார். அந்த காலத்து திருப்பதியெல்லாம் மலை மேலே நடந்து தான் ஏறணும். ஏறி கோயிலுக்கு வரார். கோயில் பூட்டியிருக்கு. சரி, ஏதோ பூட்டியிருக்குன்ட்டு அங்கேயே தங்கிடுறார். தங்கி பார்த்தா மறுநாளும் திறக்கலை. அவரும் ஒரு மாதமாக இருந்து பார்க்குறார், கோயில் திறக்கவே இல்லை. ஒரே பாழடைஞ்ச மாதிரி இருக்குது. என்ன விஷயம் புரியலையேன்ட்டு அந்த ஊர் காட்டுக்குள்ளே இருக்கிறது ஜனங்க ஏதோ இந்த வேட்டை வரவா வாய்வா பார்த்து கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் இந்த கோயில் திறக்கலை, இவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற சுவாமியாச்சேன்னு. அப்போ ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலம். அப்போ சொல்கிறா, அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் இங்கே இருந்த பூஜை பண்ணுற ஐயர்மாரை எல்லாரையும் இந்த கோயிலை எப்படியாவது முற்றுகையிடணும்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் கொன்று போட்டுட்டா. ஸோ இப்போ பூஜை பண்ணுறதுக்கே அந்த மாதிரி சுவாமிஜி யாரும் இல்லை. அதனால் கோயில் அப்படியே சும்மா பூட்டி தான் வச்சுருக்கு அப்படிங்கிற. இவர் ரொம்ப வருத்தமாகிடுறது. என்னது, ஒருத்தர் கூடவா இருக்க மாட்டா இந்த ஊரில்னு சொல்லிட்டு அதுலேருந்து தேட ஆரம்பிக்கிறார். ஏதாவது ஒரு இந்த குருக்கள் கோயில் பூஜை பண்ணுறவா மாதிரி யாராவது குடும்பத்தில் இருக்காளான்னு ஊர் ஊராக அந்த பக்கம் அக்கம் பக்கம் ஊரெல்லாம் சுற்றுற. எங்கேயுமே யாருமே அந்த மாதிரி குடும்பமே இல்லை. இந்த பூஜை பண்ணக்கூடிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையும் கொண்டுடுறா, பொம்பளைகளையும் கொண்டுடுறா, குழந்தைகளை கொண்டுடுறா. அந்த வம்சாவளியே இல்லாத மாதிரி பண்ணிடுறா. அப்போ இவருக்கு ரொம்ப வருத்தமாகிடுது. என்னது, இப்போ ஏற்பட்ட பெருமானுக்கு இதை மாதிரி ஒரு ஆயிடுத்தேன்ட்டு அங்கே என்ன பண்ணுறாரு, அந்த திருப்பதி கோயில் வெளியில் கோபுரத்தில் பார்த்தேன்னா விமான வெங்கடேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார். அதுக்கு ஒரு ஆர்ச் போட்டு நமக்கு இந்த காலத்தில் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு அடையாளத்துக்கும் மார்க் பண்ணியிருப்பாள். ஸோ அந்த கோவிலில் அந்த விமான வெங்கடேஸ்வரரை பார்த்துட்டு அப்படியே அந்த அப்போல்லாம் என்ன சாதாரண கோயில் தானே, அப்படியே உட்காந்துட்டு ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார். தியானம் பண்ணுறார். அவரும் விடாத அவ்வளோ வருஷம் பண்ணுறார். எனக்கு இந்த கோயில் திறக்கிறதுக்கு நீ தான் வழி சொல்லணும். இது கோயில் இப்படி கலிகாலத்தில் எப்பேற்பட்ட தெய்வம், நீ மூடி இருக்கிறதே நன்னா இல்லை, வழி காமிங்கன்னு நினச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் உட்காந்து பண்ணிட்டுருக்கார். அப்புறம் கடைசியில் அவருக்கு அந்த தியானத்து மூலமாக கிடைக்கிறது. அந்த துலுக்கர்கள் எல்லா வம்சாவளியை அடித்து கொலை பண்ணுறதே ஒரே ஒரு வீட்டு அம்மா மாசமாக இருந்தாள். அவள் பிறந்த வீட்டுக்கு போயிட்டாள். ஆந்திராவில் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிட்டாள். ஸோ அப்போ இந்த தியானத்தில் அவருக்கு பகவானோட அனுகிரகத்தில் இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் இந்த மாதிரி ஒரு லேடி மாசமாக இருக்கிறவோ இப்போ குழந்தை பெற்றுட்டாங்கிற மாதிரி தெரியறது. பிள்ளை குழந்தை தேடின்னு அந்த கிராமத்தை தேடிட்டு போகிறார். போய் கேட்டால் அவெல்லாம் சொல்கிறான், ஆமாம் இந்த மாதிரி பண்ணிட்டா, யாருமே இல்லை, எனக்கு அந்த ஊருக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது, இப்போ தான் எனக்கு குழந்த பிறந்திருக்கான் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறா. இவர் சொல்கிறாரு, இல்லைம்மா அப்படி பண்ணக்கூடாது, நீ அந்த ஊருக்கு போகாமல் இருக்கக்கூடாது, இந்த குழந்தைக்கு உபநயனம் நம்ம பண்ணுவோம், இன்னொரு 1 வருஷம் ஆகட்டும், அந்த குழந்தைக்கு பூனலை போட்டு நான் வேத மந்திரம் எல்லாம் சொல்லித்தரேன், எப்படி கோயிலுக்கு பூஜை பண்ணணும், ஆகம விதியெல்லாம் நான் சொல்லித்தரேன், இந்த குழந்தையால் தான் அந்த கோயில் திறந்து பழையபடி ஆக போகிறது, நீ அந்த புண்ணியத்தை தடுக்காத, உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த மாதிரிலாம் இனிமேல் யாரும் பண்ண மாட்டா, காலம் மாறி எடுத்து நீ பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி தைரியம் சொல்லி அவள் குடும்பத்தார்கிட்ட இல்லாமல் பேசி அந்த குழந்தையும் பிள்ளையும் அவள் அம்மா அப்பா எல்லோரையும் குடும்பத்தோட ஆக்ஷன் திருப்பதிக்கு வரார். அவளுக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் அந்த குழந்தைக்கு பூனலை போட்டுட்டு ஃபுல் ஆகம விதி எல்லாம் சொல்லித்தர. இந்த விமான வெங்கடேஸ்வரரை பார்த்து இவர் தியானம் பண்ணி அந்த சக்தி தான் இப்போவும் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், திருப்பதி போனால் உடனே சுற்றி அந்த விமான வெங்கடேஸ்வரரை ஒரு காலத்தில் அவர் தான் திருப்பதி பெருமாளாக ஆக்ட் கொடுத்துருக்கார். கோபுரத்தில் இருந்துகிட்டே உள்ளே இருக்கிற சுவாமியை பார்க்க முடியலன்னு அவரை நினச்சி தியானம் பண்ணி வேண்டிட்டு இந்த காரியம்லாம் நடத்தி கொடுத்தவர் அவர் தான் விமான வெங்கடேஸ்வரர். ஸோ அப்புறம் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வேதம் இது பண்ணி அந்த கோயிலை எப்படி பண்ணணும், அந்த சின்ன ஒரு பாலகன் மூலமாக திருப்பதி வெங்கடாஜலபதி என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கெல்லாம் அருள்பாலிக்க திறந்து விடப்பட்டார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் திருப்பதி பெருமாள் கோவில் வெறும் பூட்டியே இருந்தது. இதான் சொல்ல வரேன், காலங்கிறது பகவானுக்கே சம்டைம்ஸு காலம் அவருக்கு கை கொடுக்க வேண்டியிருக்கு. காலத்துக்கு எல்லாரும் அடிமையானவர்கள்ங்கிறது இதுலேருந்து தெரியறது. ஸோ இந்த வியாசராயர்னால் நமக்கு திருப்பதி பெருமான் தரிசனத்துக்கு கிடைத்தார். அப்புறம் அந்த பாலகன் மூலமாக வம்சாவளி அப்படியே கல்யாணம் ஆகி அடுத்த பரம்பரைகளாக இன்று வரலும் அவர்கள் பூஜை செய்யும் குடும்பத்தார் போயின்னு இருக்கா. ஸோ திருப்பதி தரிசனத்தை நமக்கு காமிச்சு கொடுத்த வியாசராயருக்கு நம்மளோட வணக்கத்தை சொல்லிப்போம்.
கன்னட குருமார்களில் வியாசராயருங்கிறவர் ரொம்ப மிகப்பெரிய மகான். அவருக்கு நம்மளோட நமஸ்காரத்தை சொல்லுவோம். குழந்தைகளே, இந்த கதையை கேட்டு நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி குழந்தைகளே. வணக்கம். வாழ்க வளமுடன்.